ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குங்க நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் அஃபீஷியலாக இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒன்ப்ளஸோட நார்டு 3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. லான்ச்சுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கூட தாங்காது. இடையிலேயே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனால் ஆயிரும். அதாவது அடுத்த மாதம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் ப்ரோமோ, ஜூன் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலுன்றது ஸ்டார்ட் ஆயிரும். இந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்புறம் நத்திங் ஸ்மார்ட் ஃபோனோட 2 அந்த 2ல் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்றத அஃபீஷியலாக அவங்களே ஒவ்வொரு போஸ்டராக விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு இந்த ஒன்ப்ளஸ் நார்டு 3 எப்பயுமே அந்த மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் ஏஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்டு 3 அப்படின்னு கொண்டு வராங்க. டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்து வழக்கம் போல் பழக்கப்பட்டது தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கேமரா மாதிரி தெரியும். கீழே உள்ள 2வது கேமராவில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே குட்டியாக 2 சர்க்கிள் இருக்கும். 2 கேமரா வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பழக்கப்பட்ட டிசைன் தான். இப்போ 6.74 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இருக்குது நண்பா. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சைடில் பவர் பட்டனில் அந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. இதில் 3.4 ஆடியோ ஜாக் வந்து கிடையாது. இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா வயர்லெஸில் கொண்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு மாடலை ப்ரொமோட் பண்ணுறேன். அடுத்து நாங்கள் வயரை கொண்டு வந்திருக்கோம், ரெட்ரோ ஃபீலுக்கு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த CE சீரீஸில் கொண்டு வந்து உசுராக வாங்குறேன். நீ சொல்கிறதுல எது உண்மை? ஒன்று டெக்னாலஜி லேட்டஸ்ட்டுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறேன், இன்னொன்று நாங்கள் பழைய ஃபீலுக்கு போயிட்டோன்றேன். ஸோ இதில் வந்து திருப்பி ஆடியோ ஜாக் வந்து கிடையாது. மற்றபடி டிஸ்பிளே நல்லாயிருக்கும். டியூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. கேமரான்னு வரும்போது 3 கேமரா பின்னாடி இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு 2 கேமரா மாதிரி தான் தெரியும். ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் தான். பட் அது என்ன இதுன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியல. தெரிஞ்ச பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரிக்கு OS சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது நண்பா. 4K வீடியோ 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஸ்லோ மோஷனில் 120 FPS 240 FPS வரைக்கும் வீடியோஸ்ன்ற ரெக்கார்ட் பண்ண முடியும். செல்ஃபிக்கு அதே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஒன்ப்ளஸோட ராசியான செல்ஃபி கேமரா போல் மிட்ரேஞ்சு ஃப்ளாக்ஷிப்பு எதிரே விட்டு வைக்கிற எல்லாத்துலேயும் இதுக்கு என்ன செல்ஃபிக்கு என்ன உங்களாம் ரொம்ப யோசிக்காத 16 தூக்கி போடு அப்படின்னு கொடுத்துருவாங்க போல். எவன்கிட்டயே வந்து பல்காக வாங்கி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றது தெரில. அடுத்தபடியாக ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 சிப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான், எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனால் ஏன் மீடியாடெக் கொண்டு போகிறீங்க? அதுதான் எனக்கு மிகப்பெரிய கேள்வி. நார்டு சீரிஸை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்குன்னு அக்ரிமெண்ட்டே போட்டானுங்க போல். நாங்கள் எந்த ஒரு நார்டு மாடல் ரிலீஸ் பண்ணாலும் அது உங்கள் ப்ராசரில் தான் சாமி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். மீடியாடெக்காக கொடுக்குறானே தவிர ஸ்னாப்ட்ராகன் பக்கம் எட்டி கூட வச்சுப்பாங்க. ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இல்லை 8 Gen 1 அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கலன்றது எனக்கு தெரியலை. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 to 35,000 பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியண்ட் வரும். அதாவது 8/128 அந்த வேரியண்ட் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. 5000 mAh பேட்டரி, 80 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆக போகுது நண்பா. ஆக்சிஜன் OS Android 13ஓட தான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, இதுலேயும் அப்டேட் பண்ணால் கோடு விழுந்துருமா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம். ஏன்னா என் ஃபோன்லேயே அப்டேட் வந்து தொலைஞ்சிருச்சு. நான் இன்னும் அப்டேட் பண்ணாமல் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த OnePlus 17 Android 12 பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதுவே பக்குன்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, அந்த 30,000ன்ற பார்க்கும்போது டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக் நல்லா தான் பண்ணுது. அது பேட்ரி எல்லாம் ஓகே. கேமரா நல்லா இம்ப்ரூவாக கொடுத்துருந்தானா கன்சிடர் பண்ணலாம். என்னன்னு முழுசாக லான்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நத்திங் ஃபோன் 2ஓட ப்ராசர் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நத்திங்கோட ட்விட்டர் ஹேண்டிலே விட்டுருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ப்ராசரோட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி லீக்டு இமேஜ் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அதே டிரான்ஸ்பரண்ட் பேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டான அந்த நியான் லைட், அந்த LED ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் இருக்க போது அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது வருது. இப்போதைக்கு ப்ராசர் கன்ஃபார்ம். ப்ராசர்னாலே பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் நல்லாயிருக்கும். இமேஜ் ப்ராசஸிங் இருக்கும்போது அவன் 50 மெகாபிக்சல் கொடுத்து செல்ஃபிக்கு ஒரு 32 கொடுத்தாலுமே அந்த பேக்ரவுண்டில் நடக்கிற இமேஜ் ப்ராசஸிங் நல்லா இருந்தால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் ப்ரைஸிங் எப்படி வைக்க போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச 40,000 மேலே தான் கண்டிப்பாக போகும். என்ன ஏன்றதை பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதை பிக் பண்ணீங்க? நான் வந்து நத்திங் ஃபோன் 2 தான்.
நீங்கள் எது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நண்பா. மேற்கொண்டு தான் சந்தேகன்றதான் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் நம்ம நண்பர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கிளாரிஃபிகேஷனாக குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்க்ளூசிவான ஷார்ட்ஸ், ரீல்ஸ், பிடிஎஸ், பிஹைண்ட் தி சீன் எல்லாமே போடுவேன். ஸோ அதுலேயும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.